ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். 100 நோட்டில் பொதுமக்களுக்கு அதிகமான சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் கள்ள நோட்டுகள் புழக்கம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ எச்சரிக்கிறாங்க. இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, ஃபாலோ பண்ணிங்க. 100 நோட்டு தான் இப்போ சந்தையில் மக்கள்கிட்ட அதிக அளவு புழக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டாக இருக்குது. இது பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு 100 நோட்டு தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. 2016ஆம் ஆண்டு பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட பின் கள்ள நோட்டுகளின் புழக்கம் குறையும் அல்லது சுத்தமாகவே கள்ள நோட்டு புழக்கமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செஞ்சாங்க. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக கள்ள நோட்டுகளின் புழக்கம் அதிகமாக இருக்கிறதா ஆர்பிஐ தெரிவிச்சிருக்காங்க. கள்ள நோட்டுகளின் புழக்கத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கும் பணம் குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்திய ரிசர்வ் வங்கி சில தகவல்களையும் வெளியிட்டிருக்காங்க. போலி ரூபாய் நோட்டுகள் அடையாளம் காண்றதில் ஆர்பிஐ சில முக்கியமான தகவல் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக போலி ரூபாய் நோட்டு 100 நோட்டில் தான் அதிகமாக புழங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லியிருக்கு. இது போலி நோட்டு, போலி கள்ள நோட்டுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வாட்டர் மார்க், பாதுகாப்பு நூல் மற்றும் நிறமாற்ற மை போன்றவை உண்மையான ரூபாய் நோட்டுகளில் இடம்பெற்றிருக்கும். உண்மையான ரூபாய் நோட்டுகளில் வாட்டர் மார்க்கு அருகில் செங்குத்து பட்டையில் மலர் வடிவமைப்பும் வாட்டர் மார்க் பகுதியில் 100 என்ற எண்ணும் மகாத்மா காந்தியின் ஒளி உருவம் இருப்பதை நம்மால் காண முடியும். அதே போல் செங்குத்து பட்டை மற்றும் மகாத்மா காந்தி படத்திற்கு இடையே ஆர்பிஐ 100 என்பது தெளிவாக தெரியும். 100 ரூபாய் நோட்டில் உள்ள இந்தியா மற்றும் ஆர்பிஐ என்ற சொற்கள் வெவ்வேறு கோணங்களில் வைத்து பார்க்கும்போது முறையே நீலம் மற்றும் பச்சை நிறத்தில் காட்சியளிக்கும். இது போன்ற முறைகளை வைத்து 100 ரூபாய் நோட்டுகளை நல்ல நோட்டா கள்ள நோட்டா என்பதை கண்டறிய முடியும் அப்படின்னு இந்திய ரிசர்வ் வங்கி சார்பில் சொல்லியிருக்காங்க. திரும்பவும் நம்ம நோட்டி சொல்கிறோம். 100 ரூபாய் நோட்டில் முக்கியமாக நம்ம எது பார்க்க வேணும் அப்படின்னா, வாட்டர் மார்க்கு, பாதுகாப்பு நூல், நிறமாற்ற மை, இது உண்மையான ரூபாய் நோட்டில் கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாத ரூபாய் நோட்டாக இருந்தால் அது கள்ள நோட்டு. உண்மையான ரூபாய் நோட்டில் வாட்டர் மார்க் இருக்க அருகில் செங்குத்து பட்டையில் மலர் வடிவமைப்பும் வாட்டர் மார்க் பகுதியில் 100 என்ற எண்ணும் மகாத்மா காந்தியின் ஒளி உருவம் இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். செங்குத்து பட்டை மற்றும் மகாத்மா காந்தி படத்திற்கு இடையே ஆர்பிஐ 100 என்பது தெளிவாக தெரிகிற வகையில் அச்சடிச்சிருப்பாங்க. 100 ரூபாய் நோட்டில் உள்ள இந்தியா மற்றும் ஆர்பிஐ என்ற சொற்கள் வெவ்வேறு கோணங்களில் வைத்து பார்க்கும்பொழுது முறையே நீலம் மற்றும் பச்சை நிறத்தில் காட்சியளிக்கும். இது போன்ற விஷயங்கள் இல்லைன்னா அதெல்லாம் கள்ள நோட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.